நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. இன்றைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போதும் அதிமுக தலைமை தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் சுமத்தி இருந்தார். பல கேள்விகளையும் அவர் எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாது 2026 தேர்தலில் அதிமுகவினுடைய வெற்றி தோல்வி தொடர்பான கருத்துக்களையுமே அவர் பகிர்ந்திருந்தார். என்ன பேசியிருந்தாரு அப்படின்ற அந்த காட்சிகளை இப்போ பார்க்கலாம். சொல்லுகிறார் 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாம சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? அந்த 31 தொகுதி, 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறிதான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்காரு. அதிமுக ஒரு 7-8 தொகுதியில ஜெயிச்சிருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறார் 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாம சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? அந்த 31 தொகுதி, 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறிதான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்காரு. அதிமுக ஒரு 7-8 தொகுதியில ஜெயிச்சிருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சி.வி. சண்முகம் அவர்கள் பேசின நிறைய விஷயங்கள்ல இந்த 2026 வெற்றி தோல்வி தொடர்பாக சொல்றப்போ அதிமுக பாமகவினுடைய தயவால தான் இத்தகைய தொகுதிகளை கூட பெற்றிருக்கிறது, இல்லைனா அதிமுகவினுடைய தலைமையே அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோல்வியை தான் சந்திச்சிருக்க நேரிடும் அப்படின்றதெல்லாம் கருத்துக்களா பகிர்ந்திருந்தாரு. இந்த தருணத்தில் செய்தியாளர் பாரி நம்ம கூட இருக்காரு. பாரி கிட்ட பேசலாம். பாரி, சி.வி. சண்முகம் அவர்கள் தொடர்ந்து அதிமுக தலைமை இந்த தோல்விக்கான காரணங்களை பரிசீலனை பண்ணணும், கூட்டத்தை கூட்டுங்க, பேசுங்க, மற்றவங்களுடைய கருத்துகளுக்கும் இடம் கொடுங்க அப்படின்றத தொடர்ந்து பேசிட்டு வராரு. இந்த குரல்கள் கடந்த பல காலங்களாகவே அதிமுக நீடிக்குது. இருந்தாலும் இன்னைக்கு அவர் பேசினது ரொம்ப முக்கியமாக பெற்ற இடங்களில் பாமக தான் கை கொடுத்தது, சில மாவட்டங்களையும் குறிப்பிடுறாரு. அந்த மாவட்டங்களில் பாமகவினுடைய வாக்குகள் இல்லாமல் அதிமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது, ஒரு 6-7 தொகுதியில் தான் வென்றிருக்க முடியும் அப்படின்ற மிக பெரும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. களத்தில் நம்ம தொடர்ச்சியாக இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது அதிமுகலேருந்து பாமக போகுதா, கடந்த காலங்களையும் அது இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து நீடிக்குது. பாமக தொண்டர்களுமே தொடர்பான அதிருப்தியை வெளிப்படுத்தினதாகவும் நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஒரு சூழல்ல சி.வி. சண்முகத்தோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை களத்துல எப்படி இருந்தது நம்ம பார்க்கணும். வணக்கம் கௌதமி. அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில். குறிப்பாக அதிமுகவுடைய எளிதாக வெற்றி பெறக்கூடிய அந்த மேற்கு மண்டலத்தில் அவர்கள் ரொம்ப சொற்பமான தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்கார்கள். கிட்டத்தட்ட சராசரியா பார்த்தோம் என்றால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற போதே 10 தொகுதியை கோவையில் வெற்றி பெற்ற அதிமுக இந்த முறை தொண்டாமுத்தூர் ஒரே ஒரு தொகுதியை தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால் மொத்தமாக கொங்கு மண்டலத்தில் 41 தொகுதிகள் இருக்கிற இந்த 41 தொகுதிகள் தாராபுரம், காங்கயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், கரூர் என மொத்தமாகவே 41 தொகுதியில் 7 தொகுதிகள் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை என்றும், கொங்கு மண்டலத்தில் அதிமுக தவிர எந்த கட்சிகளுமே நுழைய முடியாது, குறிப்பாக திமுகவால் வெற்றி அங்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று பெரிய மாறுதலை உள்ளடக்கியிருக்கிறது. திமுக எப்படியாவது கொங்கு மண்டலத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல முனைகளில் பல கூட்டங்கள், பல பிரச்சாரங்கள், வெவ்வேறு விதமான திட்டங்கள் என தொடர்ச்சியாக கொங்கு மண்டலத்தை மையமாக வைத்து கடந்த 2021-26 ஆட்சியில் திமுக பல முன்னெடுப்புகளை கொங்கு மண்டலத்தில் பண்ணினார்கள். அது மட்டுமல்ல,
செந்தில் பாலாஜியை அவங்க அதாவது மண்டல தலைவராகவும் அறிவித்தார்கள். எனவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுகவால் அங்கு வெற்றி பெற முடியாது, திமுகவால் வெற்றி பெற முடியாமல் இருந்து ஆச்சரியப்படவில்லை. ஆனால் அதிமுக தனது சொந்த கையிருப்பையை விட்டதாக 7 தொகுதிகள் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவிற்கு 47 தொகுதிகள் கிடைத்துக் கொண்ட நிலையில் அதில் 39 தொகுதிகள் பாமக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் என்று அடையாளம் காணப்படும் நிலையில் இந்த வெற்றிக்கு பாமக ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுவதாக தேர்தல் வெற்றிக்கு அதாவது தேர்தலுடைய அந்த முடிவு அறிவித்த பிறகே பாமக சார்பில் சொல்லப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வட மாவட்டங்கள், பாமக வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கு பாமக வலுவாக இருக்கிறதன் காரணமாகத்தான் இந்த வெற்றி உறுதியாகியிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டது. குறிப்பாக திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஓசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யார், மயிலம், திருக்கோவிலூர், சங்கராபுரம், தேங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, பரமத்திவேலூர், அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, புவனகிரி என இந்த 31 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றதற்கு பாமகவினுடைய வாக்குகள் மட்டுமே காரணம் என்று தற்போது சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். இதைத்தான் பாமக சார்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாக அதிமுக தன்னுடைய சொந்த இடங்களிலேயே செல்வாக்கு இழந்த நிலையில் பாமக மூலியமாகத்தான் இந்த 47 இடங்களையும் அவங்க பெற்றிருக்கிறார் என்பது மிகுந்த முக்கியத்துவமான இடமாக கருதப்படுகிறது. அதே போல அவர்கள் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வெற்றியை சாதிக்கவில்லை. வட மாவட்டங்களில் மட்டும்தான், மேற்கு மண்டலத்தில் இல்லாமல் வட மாவட்டங்களில் மட்டும்தான் 31 தொகுதியில் வெற்றி பெற்றதற்கு அடிப்படை காரணமே பாமக தான் என்று தற்போது பாமக கூறிய நிலையில் அதையே உறுதிப்படுத்தும் விதமாக சி.வி. சண்முகம் தற்போது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.